இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பிள்ளை வளர்ப்பும், ப்ராஃபட்டிக் பேரண்டிங் என்கிற தலைப்பின் கீழாய் பார்த்து வருகிறோம். ஸோ இதில் நம்ம பர்பஸ் ட்ரிவன், தேவன் நம்முடைய குழந்தைக்கு வைத்திருக்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அதை அறிந்து நாம் பிள்ளை வளர்க்கணும்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதுக்கடுத்து பார்ட்னர்ஷிப் பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். பார்ட்னர்ஷிப் வித் காட், பார்ட்னர்ஷிப் வித் லைஃப் பார்ட்னர். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் அதே போல மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப். இந்த ப்ராஃபட்டிக் பேரண்டிங்ல இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லுவாங்க, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு பிரிங் அப் அ சைல்ட். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய கிராமமே ஒன்று கூடி செய்வது என்று சொல்லி. ஏன்னா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தகப்பன் தாய் தாண்டி அநேகருடைய அந்த இம்பேக்ட் இருக்கும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொசைட்டில பார்க்கிறவர்கள், சர்ச் கம்யூனிட்டி, இன்னைக்கு மீடியா, இப்படி என்டையர் திங் இன்ஃப்ளூயன்சஸ் எ சைல்ட். ஒரு குழந்தையை அது பாதிக்கிறது. அப்ப குழந்தையுடைய வளர்ப்பிலும் கூட தேவனுடைய வார்த்தை நிறைவேறலா இருக்க வேண்டும் என்றால் ஒரு தகப்பன் தாயாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக நாம் எங்கெல்லாம் தொடர்பில் வருகிறோம், யாருடனெல்லாம் நம்முடைய பார்ட்னர்ஷிப் இருக்கிறது என்பதும் நாம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு சில இடங்கள்ல சில மனிதர்கள்ட்ட நம்ம போகும்போது பேசும்பொழுது நம்மோடு குழந்தைகள் இருக்கிறார்கள், அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து நம்ம வாட்டுக்கு பேசும், நம்ம வாட்டுக்கு அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல. ஸோ இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புல பார்க்கும்போது லுக் அட் த பார்ட்னர்ஷிப்ஸ். இந்த மரியாளும் யோசேப்பும் பிற மனிதர்களோடு பார்ட்னர்ஷிப் வித் பீப்புள், யாரோடலாம் ஒரு இன்ட்ராக்ஷன்ல வராங்க, யாரோடலாம் அவர்கள் பேசுகிறார்கள், அதெல்லாம் எப்படி குழந்தைக்கு ஒரு சாதகமாக வேத வார்த்தையின் நிறைவேறுதலாய் மாறுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது, தேவதூதனே மரியாளிடத்துல வந்து இந்த பிள்ளையை வளர்ப்பது, இந்த பிள்ளை பிறக்க போகிறது என்பதை குறித்து சொன்ன உடனே ஒரு லிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடுறார், ஒரு பார்ட்னர்ஷிப்பை சொல்லிட்டு போய் விடுகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 1:36. இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். இங்க தேவதூதன் சொல்லிடுறாரு, ஏமா எப்படி இந்த பிள்ளைய வளர்க்கறது, இந்த பேரண்டிங் இப்படிலாம் பண்றது சாத்தியமா அப்படிலாம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாருமா, ஆவியானவர் உனக்கு உண்மையில் வருவார் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. Don't worry, prophetic parenting is possible because your relative Elizabeth, எலிசபெத்ங்கிற இனத்தாளுக்கும் ஒரு அற்புதமான விதத்துல ஒரு குழந்தை கொடுக்கப்பட இருக்கிறது. வார்த்தையின் நிறைவேறுதலான குழந்தை தான், அது ஒரு ப்ராஃபட்டிக் சைல்டு தான் இல்ல. அதுவும் கடவுளுடைய வார்த்தையை நிறைவேறும்படியாக தான் அந்த குழந்தை அங்க பிறக்க போகிறது. இதை கேட்ட உடனே மரியாள் என்ன செய்கிறாள் பாருங்க. 39வது வசனம், லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் 40 சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். சோ இந்த தேவதூதன் சொன்ன அந்த உதாரணத்தை பிடிச்சுக்கிட்டு மரியாள் goes and gets connected with எலிசபெத். எலிசபெத்தை போய் சந்திக்கிறாள். அவளோடு ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக மரியாள் கடந்து செல்கிறார். இல்ல, வயிற்றுல குழந்தை இருக்கிறது. இந்த நேரத்துல 2 ப்ராஃபட்டிக் மதர்ஸ் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்க போகிற 2 தாய் இங்கு சந்திக்கிறார்கள். அவர்கள் முன்ன ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். அவர்கள் இனத்தாளா இருக்கிற எலிசபெத் என்ற விதத்துல வாசிக்கிறோம். பட் அங்க ஒரு ஃபெலோஷிப்குள்ள வர்றாங்க. இருவரும் சந்தித்து ஒரு சில மாதங்கள் செலவழிக்கிறார்கள். தொடர்ந்து நீங்க மரியாள் யோசேப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆலயத்திற்கு போகும் பொழுது சிமியோனோடு கூட உரையாடல் இருக்கிறது, அன்னாளோடு கூட உரையாடல் இருக்கிறது. மேய்ப்பர்கள் வந்து சில காரியங்களை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இருதயத்துல சாஸ்திரிகளோடு உரையாடுகிறார்கள். எல்லாருமே இந்த குழந்தையை குறித்து ஒரு 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 தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இங்க எலிசபெத்தோடு மரியாள் நேரம் செலவிட்டு இருவரும் கடவுளுடைய மேன்மையான காரியங்களை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். அவருடைய அற்புதமான வழிநடத்தலை குறித்து அவர்கள் தியானித்து மரியாள் பாடலாக பாடுகிறதை பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு கணவன் மனைவியாக வாட் இஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் வித் பீப்புள் இல்ல, இது தேவனுடைய வார்த்தையின்படி பிள்ளை வளர்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ள குடும்பங்களாக ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. இதை பிள்ளைகள் என்றால் கடவுளுடைய வார்த்தையின்படி அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் பிள்ளை வளர்க்கணும் நினைக்கிறவர்களோடு நமக்கு ஒரு உறவு வேணும். ஏன்னா நம்முடைய இன்டராக்ஷன்ஸ் ஆர் வெரி குரூஷியல். நம்ம ஐக்கியத்துல எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதைத்தான் பிள்ளை கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோடு உள்ள தொடர்பு பிள்ளையை பாதிக்கும். இன்னைக்கு போய் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று, குழந்தையை பாதிக்கும். Our interactions with other people will influence and impact our children.
So prophetic parenting நிறைவேற வேண்டும் என்றால் we should be very careful in our relationships, in our fellowships. யாரோடு உரையாடுகிறேன், யாரோடு உறவு வைத்திருக்கிறேன், கணவன் மனைவியாக. என் பிள்ளை தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலாய் வளர்க்கப்படுவதற்கு ஏற்ற உறவுகள் இருக்கிறதா? அதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குற தொடர்புகளும் நட்புகளும் எனக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் தேவ திட்டத்தை சீர்குலைக்கிற உறவுகளும் நட்புகளும் எனக்கு இருக்கிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். We need to have a prophetic parents fellowship. ஒரு ஐக்கியம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற உறுதி கொண்ட, தேவனுடைய வார்த்தையை புரிந்த, தேவனோடு நெருங்கிய உறவு கொண்ட பெற்றோராக இணைந்திருக்கிற ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். Partnership with people is determinal, is highly determinal of how prophetic parenting is going to be fulfilled in our life. நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்பு எவ்வளவு சாத்தியமாக போகிறது என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக மற்ற மனிதர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பு இருக்க போகிறது. நம்முடைய உறவுகளை சீர்தூக்கி பார்ப்போம், நம்முடைய நட்பு வட்டாரத்தை சீர்தூக்கி பார்ப்போம். தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளையை வளர்க்க பெற்றோராக நல்ல உறவுகள், நல்ல நட்பை உருவாக்கி கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் தேவ வார்த்தையின் நிறைவேறுதலாய் மாறுவார்களாக. ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவரே நல்ல தொடர்புகளை கத்தர் தந்தீர், நல்ல உறவுகளை கத்தர் தந்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக யாரோடு தொடர்பில் இருக்கிறோம், யாரோடு உறவில் இருக்கிறோம், பார்ட்னர்ஷிப் வித் பீப்புள் மிக முக்கியம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலாய் எங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கு நல்ல உறவுகளை, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற உறவுகளை, நட்புகளை தெரிந்து கொண்டு அதன் மூலமா எங்கள் பிள்ளைகளும் கூட ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.